நாங்க எப்படியாவது எங்க பையன் விரும்பின பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு நாங்க கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்போம். இது பாருங்க, தயவு செய்து நீங்க கொஞ்சம் கிளம்புங்க ப்ளீஸ். என் பொண்ணை கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. நான் இப்ப சொல்றேங்க, உங்க பையனுக்கு நீங்க தேடுற பொண்ணு கிடைக்காது. கிடைச்சாலும் அந்த பொண்ணு உங்க பையனை கட்டிக்க சம்மதிக்காது. அப்படியே நீங்க பணத்தை காட்டி அந்த பொண்ணு குடும்பத்தை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாலும் அந்த பொண்ணு முழு மனசா உங்க பையனை ஏத்துக்காது. இதோ இந்த பொண்ணு உங்க சொந்தக்கார பொண்ணு தானே. நீங்க சொன்ன உடனே இந்த பொண்ணு உங்க பையனை கட்டிக்க ஒத்துக்கிட்டாளா? முடியாதுன்னு தானே சொன்னா. இதே மாதிரி நீங்க பாக்குற பொண்ணு முழு மனசா உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்காது. இத நான் ஒரு பொண்ணை பத்த அப்பனா சொல்றேன். வாங்க போகலாம். என்னங்க சொல்லுமா. மாதவன் காட்டின பொண்ணை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? அதை பத்தி தான் நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. ஏங்க, வேணும்னா நாம அந்த ஹோட்டலுக்கு போன் பண்ணி விசாரிக்கலாமா? ஹோட்டலுக்கா? ஆமாங்க. நாங்க தங்கின ஹோட்டல்ல எங்க கிட்ட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் வாங்கினாங்க. அப்ப அந்த பொண்ணுகிட்டே வாங்கிருப்பாங்கல்ல. நீ சொல்றது சரிதான். என்கிட்ட அந்த ஹோட்டல் மேனேஜரோட நம்பர் இருக்கு. நீங்க போன் பண்ணி விசாரிக்கிறீங்களா? சரி போ, போன் எடுத்துட்டு வா. இதான் நம்பர். ஹலோ, ஹோட்டல் ரம்யாஸ் சார். நான் சென்னையிலேருந்து சிவசங்கரன்னு பேசுகிறேன். லாஸ்ட்டு 27th ஜான்வரி உங்கள் ஹோட்டலில் எங்கள் ஃபேமிலி ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஓகே சார். அங்கே தங்கியிருந்த அதே தேதியில் உங்கள் ஹோட்டலில் ஒரு பொண்ணு தங்கியிருக்காங்க. எங்களுக்கு அவங்கள பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும். டீட்டெயிலா? நான் இப்படி கேட்டால் உங்களுக்கு புரியாது தான். அந்த பொண்ணோட ஃபோட்டோ உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் பண்ணுறேன். அந்த பொண்ணை நீங்கள் பார்த்தீங்களான்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். சார், எங்கள் ஹோட்டல் ரூல்ஸ் படி கஸ்டமர் டீட்டெயிலை வெளியில் சொல்லக்கூடாது. சரிதான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். பட் ஒரு முக்கியமான ஒரு நல்ல காரியத்துக்காக தான் கேட்குறோம். மற்றபடி தப்பாக நினைக்க எதுவும் இல்லை. சரி, உங்களுக்கு எந்த நல்ல காரியம்னு சொல்கிறீங்க? நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க, நான் பார்த்து சொல்கிறேன். இதை பார்த்து சொல்கிறேன், கொஞ்சம் லைன்லேயே இருங்க. ஓகே ஓகே. கல்பனா, நம்ம மாதவன் பார்த்த அந்த பொண்ணோட ஃபோட்டோ எடு. இருக்கு இருக்கு இருக்கு. சார், இந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன் சார். இந்த பொண்ணை பற்றி உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும்? அந்த பொண்ணோட பேரு, அட்ரஸ் அது கொஞ்சம் கொடுக்க முடியுமா? எங்க ஹோட்டல்ல ரெனோவேஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு சார். பில்டிங் புதுசா கட்டிட்டு இருக்கோம். ஹோட்டல் ஒர்க் முடியாதால பழைய ரெக்கார்டை எடுத்து பார்த்து என்னால எந்த அப்டேட்டும் தர முடியாது சார். சாரி சார். தேங்க்யூ. என்னங்க, என்ன சொன்னாங்க? அந்த பொண்ணோட அட்ரஸ் கொடுத்தாங்களா? இல்லைம்மா, ஹோட்டலில் ரெனோவேஷன் பண்ணுறாங்களாம், இடிச்சிட்டாங்களாம். அதனால இப்போ அட்ரஸை தேடி தர முடியாத சுச்சுவேஷனுங்கிறாரு. ஐயோ, மகாலட்சுமி, இப்ப நான் உன் கூட பேசணுமே. எப்படி பேசுறது? ஃபோன் பண்ணி பேசலாம். அண்ணா, அண்ணா, என்ன சொல்லு. நான் மகாலட்சுமி கிட்ட பேசணும். ஃபோன் போட்டு
கொடுங்க. வந்த பொண்ணை விரட்டி விட்டுட்டு இப்ப தெரியாத பொண்ணுக்கு போன் போட்டு பேசணுமா உனக்கு? லூசு போயில. ஹலோ ஹலோ மகாலட்சுமி, ஐ ஐ லவ் யூ. டேய் யாரா நீ? போலீஸ்க்கே ஃபோன் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்ற? லூசு பையலே, வைடா போன. போலீஸ்? ஐயோ, என்ன பண்றது? நம்பர் மாத்தி போட்டு பாப்போம். ஐயோ, வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்தாலே போதும் என் ஆத்துக்கார் போன் அடிச்சுட்டே இருப்பாரு. அவரால என்னை விட்டு தனியாவே இருக்க முடியாது. மகாலட்சுமி, ஐ லவ் யூ. ஆ, மகாலட்சுமியா? பொம்மநாட்டி நான் இல்லடா, அபிஷ்டு. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்து. போனை வைடா மண்டு லூசு. ஹலோ ஹலோ, எல்லாரும் என்ன லூசு லூசுன்னு திட்டி போனை வச்சிடுறாங்க. நீங்களும் அப்படி பண்ணிடாதீங்க. நான் ஏன் உங்களை லூசுன்னு திட்ட போறேன்? இப்ப உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. நான் மகாலட்சுமி கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். அப்படியா? ஆ, சரி, உங்க மகாலட்சுமி இப்ப எங்க இருக்காங்க? அதான் தெரியல. தெரியலையா? ஆ, அப்புறம் எப்படி நீங்க மகாலட்சுமிக்கு ஐ லவ் யூ சொல்வீங்க? அதான் போன் இருக்குல்ல, போன்ல சொல்லலான்னு கால் பண்ண. நீங்க சரியான நம்பருக்கு போட்டாதான் மகாலட்சுமிக்கு போன் போகும். எனக்கு தெரியாதே. நீங்க அடுத்த தடவை மகாலட்சுமி பார்க்கும்போது நம்பரை கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்த தடவையா? அடுத்த வாட்டி எப்ப பாப்பேன்னு தெரியலையே. ஐயோ பாவம், யாருன்னு தெரியல, குழந்தை மாதிரி பேசுறாரு, பாவமா இருக்கு. சரிங்க, நான் போனை வச்சிடுறேன். போன் வச்சிடாதீங்க. சரி சரி, நீங்க அழுதுறாதீங்க, நான் போனை வைக்கல. மத்தவங்க மாதிரி நீங்க என்ன லூசுன்னு சொல்லல. நீங்க ஐ லவ் யூன்னு சொல்றதுனால தான் எல்லாரும் உங்களை லூசுன்னு சொல்றாங்க. மகாலட்சுமி கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னா அவங்களும் என்ன லூசுன்னு திட்டுவாங்களா? அதெல்லாம் திட்ட மாட்டாங்க. ஆமா, நீங்க மகாலட்சுமியை விரும்புற மாதிரி மகாலட்சுமி உங்களை விரும்புறாங்களா? அது தெரியலையே, கேட்காம விட்டுட்டேன். நான் விரும்புனா அவங்களும் என்ன விரும்புவாங்க தானே? அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லையே. மகாலட்சுமி மனசுல என்ன இருக்கோ அத எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க அடுத்த தடவை மகாலட்சுமி பார்க்கும்போது நான் உங்களை விரும்புறேன், நீங்க என்ன விரும்புறீங்களான்னு கேட்டுருங்க. கேட்டுடுறேன். சரி, இப்போ வைங்க. பாவம், மூல வளர்ச்சி இல்லாதவர் போல. அவர் மனசுக்குள்ள இருக்கிற அந்த மகாலட்சுமி யாருன்னு தெரியல. என் பையன் விரும்புற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சு போச்சு.
ஆனா அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தான் தெரியல. நீங்க எப்போ கோவிலுக்கு வந்து மகாலட்சுமி அம்மனுக்கு சேலை சாத்தி வேண்டுதல் வச்சீங்களோ அப்பவே உங்க வேண்டுதல் எல்லாமே நிறைவேறிடுச்சு. மகாலட்சுமி மங்களகரமான சுப நிகழ்ச்சிகளுக்கு உடனே பலன் கொடுப்பா. சீக்கிரம் நீங்க தேடுற பொண்ண கண்டுபிடிச்சிருவீங்க. ம். ஆ, ஐயரே, இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா? இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வந்து போறாங்க, அதனால பளிச்சுன்னு சொல்ல முடியல. இந்த பொண்ணு தான் மாதவன் விரும்புற பொண்ணு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எங்க பரம்பரை மோதிரம் தொலைஞ்சு போனப்போ ஒரு பொண்ணு எடுத்து கொடுத்துச்சுன்னு சொன்னேன்ல, அது இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு சென்னையில இருக்கான்னு தெரியும், ஆனா எங்க இருக்கான்னு தெரியல. இந்த கோவில்ல இந்த பொண்ணை பார்த்ததுனால உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமான்னு கேட்க வந்தேன். இந்த பொண்ணு இந்த கோயில அடிக்கடி பார்த்த மாதிரி எனக்கு நினைவில்ல. சரி ஐயரே, அப்ப நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். பேஷா பண்ணிடலாம். என்ன உதவின்னு சொல்லுங்க. இது என்னோட கார்டு. இதுல என்னோட வீட்டு அட்ரஸ், போன் நம்பர்லாம் இருக்கு. இந்த பொண்ணை நீங்க எங்க எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணை நிறுத்தி வச்சுட்டு எனக்கு உடனே போன் பண்ணி தகவல் சொல்லுங்க. நீங்க இந்த கோயிலுக்கு எவ்வளவோ பண்ணிருக்கேள், நான் இது கூட செய்ய மாட்டேனா? பேஷா பண்றேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க போங்க. உங்க பையன் விரும்புற பொண்ணு நிச்சயமா உங்களுக்கு கிடைப்பா. நான் பார்த்தா கட்டாயம் உங்களுக்கு போன் பண்ணி சொல்றேன். சரிங்க ஐயரே, வரேன். ஆமாமா. பிரேமி மேடம் தான் கால் பண்றாங்க. ஹலோ பிரேமி மேடம். ராசாத்தி மேடம், நீங்க கேட்ட மாதிரியே பட்ஜெட்ல நீங்க தங்க நம்ம பவுசிக் ஸ்டெண்டர் பக்கத்திலேயே 2-3 வீடு பார்த்திருக்கோம். நாங்க எப்போ மேடம் சென்னைக்கு வரணும்? நீங்க எப்ப வேணா வாங்க மேடம். மேடம், எங்க கோவில் ஐயரை நாங்க ஊருக்கு எப்போ கிளம்பலான்னு நாள் குறிச்சு தரதா சொன்னாரு. அவரு குறிச்சு கொடுக்கற தேதியில சென்னைக்கு குடும்பத்தோடு நாங்க கிளம்பி வந்துருவோம் மேடம். வெல்கம் மேடம். நாங்க சீக்கிரமே வந்துடுறோம் மேடம். என்னமா சொன்னாங்க? வீடு பார்த்தாச்சாம். அப்ப நம்ம கிளம்ப வேண்டியதானா? ஆமாமா, ஊர்ல இருக்கிற தெரிஞ்சவங்க கிட்ட சென்னைக்கு போற விஷயத்த சொல்லிட்டு அப்படியே ஐயர் பொண்ண நிச்சயத்தையும் முடிச்சிட்டு ஐயர் குறிச்சு கொடுக்கற தேதியில சென்னைக்கு கிளம்பிடலாம். சூப்பர்மா. சும்மாதான். மா, சொல்லு பிரகாஷ். மாதவன் கல்யாண விஷயமா என்னமா முடிவெடுத்தாங்க? இதுல முடிவெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதான் மாதவன் அவனுக்கு பிடிச்ச பொண்ணோட போட்டோவை காட்டிட்டான்ல. இனி நாம எல்லாருமா சேர்ந்து அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான். நான் அந்த பொண்ணை பார்த்த இடத்துல எல்லாம் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப கூட கோயில்ல போய் ஐயர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். நாம எல்லாரும் சேர்ந்து தேடினா கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். மாதவனுக்கு மட்டும்தான் இந்த வீட்ல மன வளர்ச்சி குறைபாடா, இல்ல இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமா? டேய் பிரகாஷ், அம்மாட்ட என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பின்ன என்னப்பா, மாதவன் ஒரு பொண்ணை காட்டி இந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா உடனே நீங்க எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிருவீங்களா? ஏன்பா, போட்டோல நீங்க பார்த்த பொண்ணு முதல்ல அழகா லட்சணமா இருக்காளா? இல்லல்ல, நல்ல பூஷணிக்க மாதிரி குண்டா இருக்கா. ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குமா? இந்த பொண்ணை எப்படிப்பா மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அண்ணா, அது உன்னோட பிரச்சனை இல்ல, மேடியோட பிரச்சனை. அண்ணா, மேடிக்கு ஓகேன்றப்ப உனக்கு என்னன்னு? டேய், மாதவனுக்கு என்னடா தெரியும்? நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக எப்படி இருக்கணும்னு மாதவனை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு முடிவெடுக்க முடியாது. நம்ம அந்தஸ்து, கௌரவம், சொந்த பந்தம், சொசைட்டி, இது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் முடிவெடுக்க முடியும். ஏமா,
நீ எதுக்கு எனக்கு நமக்கு ஈக்குவல் அந்தஸ்துல இருக்க இடத்துல பொண்ணு பார்த்த? நம்ம சொந்த பந்தம் கௌரவத்துக்காக தானே. அப்போ எனக்கு பொண்ணு பார்த்த மாதிரி மாதவனுக்கு உன்னால பொண்ணு பார்க்க முடியாது. ஏன்னா அவன் நிலைமை வேற. மாதவனை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு நம்ம அளவுக்கு ஸ்டேட்டஸ் கூட இல்லாம இருக்கலாமா? அட்லீஸ்ட் பார்க்க அழகாவது இருக்க வேணா? ஒரு குண்டச்சியை இந்த வீட்டு மருமகளா எப்படிமா நம்ம சொந்த பந்தத்துக்கிட்ட காட்ட முடியும்? அண்ணா தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாத. யாரையும் நம்ம தோற்றத்தை வச்சு கம்பேர் பண்ண கூடாது. மாதவனை கட்டிக்க போற பொண்ணுக்கு என்னென்ன வேணும்? அழகா இருக்கணும், அண்ணனை நல்லா பாசமா பாத்துக்கணும், நம்ம குடும்பத்தை பிரிக்க நினைக்காம நம்ம குடும்பத்துல ஒரு அங்கமா இருந்து நல்லா பாத்துக்கிற ஒரு குணமான பொண்ணு. எல்லாத்தையும் விட முக்கியமா மேடி அண்ணனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கணும். அவ்வளவுதானே? ஆனா இது எல்லாமே அந்த பொண்ணுகிட்ட இருக்குன்னு. கௌதம், என்ன பேசுற நீ? மாதவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சா போதுமா? அந்த பொண்ணுக்கு மாதவனை பிடிக்க வேண்டாமா? மாதவனை பார்த்து அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? பிராக்டிகலா பேசுங்க. மாதவனை பார்த்து ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து மாதவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அந்த பொண்ணையே மாதவனுக்கு கட்டி வைக்காம மாதவன் பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணை எல்லாரும் திருப்பி அனுப்பி வச்சிட்டீங்க. மாதவன் அழகுக்கு ஏத்த மாதிரி பொண்ணா பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரியா இருக்கும். டேய் என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? மா, நான் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் இதுவுமே புரியல. ஜோடி பொருத்தம் சரியில்லைன்னா நம்ம ஸ்டேட்டஸ்க்கு சரியா இருக்குமா? டேய் அழகெல்லாம் ஒரு விஷயமாடா, குணம் தாண்டா முக்கியம். மாதவ ஆசைப்பட்ட பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா, குணத்துல தங்கம். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நம்ம மாதவன் மன வளர்ச்சி குறைபாடு உள்ளவனா இருக்கான், அதனால அவனுக்கு நல்ல பொண்ணு எதுவுமே கிடைக்காது, இந்த பொண்ணே போதும்னு நீங்களே முடிவெடுத்துட்டீங்களா? டேய் என்னடா இப்படி பேசுற? நான் மாதவனோட அம்மா, நான் எப்படி அப்படியெல்லாம் நினைப்பேன்? அப்புறம் ஏமா மாதவ விஷயத்துல இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? அம்மா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக ஏழை பொண்ண கூட இருக்கலாம், ஆனா லட்சணமா இருக்கணும். அம்மா, மாதவன் ஏன் தம்பிமா? அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா போதும், அதுக்கப்புறம் நிம்மதியா நம்ம ஸ்ருதிக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நான் நினைக்கல. ஸ்ருதி கௌதமோட கல்யாணம் கூட 2ஆம் பட்சம் தான். மாதவன் கல்யாணம் தான் எனக்கு முக்கியம். நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லுமா, உனக்கு மாதவன் சொன்ன பொண்ண உண்மையிலேயே பிடிச்சிருக்கா? ஐயோ, எனக்கு தலைய வெடிச்சிரும் போல இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் இருந்து போங்க, என்ன தனியா இருக்க விடுங்க. நான் மகாலட்சுமி கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். நீங்க அடுத்த தடவை மகாலட்சுமியை பார்க்கும்போது நான் உங்களை விரும்புறேன், நீங்க என்ன விரும்புறீங்களான்னு கேட்டுருங்க. ஏய், ஒடுப்ப பாருடி. ஐயோ, நினைப்பெல்லாம் எங்கடி வச்சிருக்க?